உங்களுக்கு ஃபிட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரிச்சாகவும் ஆகணுமா, ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். லெசன் 1 ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டே ஜிம்க்கு போகும்போது ஹெவி லிஃப்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் ட்ரெயினர் எனக்கு 2.5 kg டம்பல் தான் கொடுத்தாங்க. டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. பட் அப்படி தான் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்வெஸ்டிங்லும் அப்படி தான். 500 ரூபி எஸ்ஐபி வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு 2.5 kg டம்பல் மாதிரி ஸ்மாலாக இருந்தாலுமே க்ரூஷியலான ஒன்று. லெசன் 2 கன்சிஸ்டன்சி எப்போவுமே இன்டென்சிட்டியை பீட் பண்ணும். ஒரு கிரேசி ஒர்க் அவுட் உங்களை ஒரே நாளில் ரிப்ட் ஆக்கிடாது. கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங் கேம் சேஞ்சர். ஸோ இன்வெஸ்டிங்லேயும் அப்படி தான். ரெகுலராக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மார்க்கெட்டை டைம் பண்ணுறதையே பீட் பண்ணும். ஸோ நீங்கள் ரிசல்ட்டை சேஸ் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. லெசன் 3 கிராஜுவலி டெவலப் ஆகணும். ஒரே வெயிட்டில் ஸ்டக்காக இருந்தீங்கன்னா ட்ரெயினர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அதிகமானு சொல்லுவாங்க. டபுள் ஆக்க சொல்லிட மாட்டாங்க, சின்ன சின்ன இன்க்ரீஸ் தான். அதே மாதிரி தான் காம்பவுண்டிங்லேயும் உங்கள் எஸ்ஐபி உங்கள் இன்கம் க்ரோ ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் பூஸ்ட் பண்ணுங்க. இதுதான் வெல்த் லிஃப்டிங் 101. லெசன் 4 ஷார்ட் கட் அண்ட் ஃபேடை அவாய்ட் பண்ணுங்க. மிராக்கிள் ஒர்க் அவுட் நிஜமாலே ட்ராஷாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் குவிக் மணி ஸ்கீம்ஸுமே சேம். ஸோ ரியல் கெயின், பேஷன்ஸ், டிசிப்ளின் எஸ்ஐபிலேருந்து தான் வரும், ஹைப்லேருந்து இல்லை. உங்கள் ஜிம் ட்ரெயினர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் 2 பேருமே பேசிக்லி சேம் பர்சன் தான். ஸோ மசிலும் பில்ட் பண்ணும், மணியும் பில்ட் பண்ணணும்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.